ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் பஜாஜ் ஃபின்சர்வ், அதாவது பஜாஜில் எந்த அளவுக்கு டார்ச்சர்ஸ், எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரபிள் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஹெராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நடந்துகிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். இது லைவாக டைரக்டாக நடந்த ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பஜாஜ் ஃபின்சர்வோட அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் அவங்க வீட்டில் ஆள் இல்லாதப்போ ஒரு லேடி கிட்ட இந்த மாதிரி ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஹானஸ்டா நின்றுட்டு அது ரொம்ப அந்த டைமிங் ரொம்ப ஏர்லி மார்னிங் 6:37 அந்த ரேஞ்சுக்கே அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிற அவங்க கிட்ட ரொம்ப ஒரு அசிங்கமான வார்த்தைகள், ரொம்ப அவங்களோட பார்வையே ஒரு மாதிரி ஒரு பார்வை, மற்றவங்ககிட்ட ஒரு மாதிரி விசாரிக்கிறது, மேல வீட்டுல கீழே வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட இவங்களை பத்தி ஒரு தப்பா ஒரு என்கொயரி பண்றது, இந்த மாதிரி அந்த ரூல்ஸ்ல அதாவது டைம் சம் அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எதுலையுமே அடங்காத இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நல்லதா அப்படிங்கிறது ரொம்ப நாளா நம்ம கேட்டுட்டே தான் இருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இதுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த வீடியோ ப்ளே பண்றேன் பாருங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அது எல்லாம் தெரியுமா. அதுக்கப்புறம் சரியான பிசினஸ்ல அதுல மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ விட்டுட்டு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் 3 மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேர் செட்டில்மெண்ட் இந்த மாதிரிலாம் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கள. இந்த மாதிரி அன்வான்டான ஒரு பர்சன், அதாவது அவுட் சோர்சிங்ல ஒரு கலெக்ஷன் ஏஜென்சில இருந்து பஜாஜ் பேர்ல ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த மாதிரி சால்வ் பண்ணீங்க, இல்ல எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து இதை ஒரு ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கருத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நம்மளோட இந்த பஜாஜ் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு குரூப்பும் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு. அந்த குரூப்போட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுல உள்ளவாங்க. அதாவது மேக்சிமம் நானோ இல்லை நம்ம அட்மின் நண்பர்களோ ரிப்ளை பண்ணியிருந்தாலும் உங்க மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அந்த குரூப்ல இருப்பாங்க. அவங்க அதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கொடுப்பாங்க. இதை இப்படியே வளர விட்டோம்னா நாளைக்கு உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ லோன் வாங்குறது அது ஒரு பெரிய தேச துரோக ஒரு குற்றமோ ஒரு கொலை குற்றமோ கிடையாது. ஸோ எல்லாரும் பண தேவைக்காக, நம்ம இல்லைன்னா அவங்களும் இல்லை. ஸோ அதனால அதுக்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு கருத்து. அதனால உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காத கமெண்ட் சொல்லுங்க. இது எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற உங்க ஐடியாஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு கூடிய விரைவில் எடுப்போம். நன்றி.